கன்னியாகுமரி அருகே கெத்து காட்டுவதாக சொல்லி 15 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் சிறுமியின் தாயை செல்போனில் அழைத்து மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து தனியே வசித்து வருகிறார். இதனிடையே குருந்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் அப்பெண் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவகுமாரின் சகோதரரான 20 வயது இளைஞர் கண்ணன் அண்ணனை பார்க்கும் சாக்கில் பெண்ணின் வீட்டிற்கு வந்து சென்றபோது வீட்டில் இருந்த அவரின் 15 வயது மகளுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் திடீரென அச்சிறுமியை கடத்திச் சென்ற கண்ணன் சிறுமியின் தாயாருக்கு போன் செய்து கெத்து காட்டும் பெயரில் மிரட்டல் விட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான செல்போன் ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார் தலைமறைவாக இருந்த இளைஞரை பிடித்து சிறுமியை மீட்டிருக்கின்றனர். தொடர்ந்து சிகிச்சைக்காக சிறுமியை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் இளைஞரை போக்சோவின் கீழ் சிறையில் அடைத்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.